நற்பயணம் உங்களுடன். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான வாழைக்காய் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம நீட்டமாக நறுக்கி வச்சுருக்க வாழைக்காய் போட்டுக்கலாம். வாழைக்காய் வறுவல் வந்து எல்லாருமே காமனாக செய்கிற ரெசிபி தான். இந்த வாழைக்காய் ரோஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே இருக்கும். அதனால் இந்த டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா நீட்டமாக நறுக்கின வாழைக்காய் போட்டு அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு ஓரளவுக்கு குக் ஆகிற வரைக்கும் நம்ம விட்டுக்கலாம். கொதிக்கட்டும். லைட்டாக கழுவி வச்சிருக்கு கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த வாழைக்காவை வந்து உள்ளே போட்டாச்சு. இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு லைட்டாக அப்படியே அது வந்து வேகட்டும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, அது கூடவே அரைக்கிறதுக்கு ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு சின்ன அளவுக்கு இஞ்சி, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா போட்டு அப்படியே அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம போட்டு அந்த வாழைக்காவும் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த இன்க்ரீடியன்ஸை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸ் பேஸ்ட்டாக. வாழைக்காய் ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணியாச்சு. அதை அப்படியே அந்த தண்ணியை வடித்து வச்சுக்கலாம். இப்போ வேக வச்சு வடித்து வச்சுருக்க அந்த வாழைக்காவும் நம்மளோட அந்த மசாலா பேஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. அது கூட இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். அதிகமாக உப்பு சேர்த்துனிங்கன்னா ரொம்ப உப்பாயிடும். ஏன்னா நம்ம வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ இந்த மசாலாவோட இந்த வாழைக்காவை பரட்டி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். கட் பண்ணி வச்சுருக்க அந்த வாழைக்காயில் மசாலாலாம் தடவி 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் இல்லைன்னா தோசைக்கல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த வாழைக்காவை வந்து அப்படியே வச்சு சிம்லேயே வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஒன்றா குக் பண்ணி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் இதை வந்து தோசைக்கல்லில் கூட போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். எப்பயுமே இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சிம்மில் வச்சு கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஹையில் வச்சோம்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிடும். ஒரு சைடு குக் ஆனதும் இன்னொரு சைடு அப்படியே திருப்பி அப்படியே சிம்மில் வச்சு மறுபடியும் நல்லா வேக விடுறேன். ஸோ இன்னொரு தோசைக்கல்லையும் நான் வந்து வச்சுருக்கேன். டைம் அதிகம் ஆகுங்கிறதுனால இந்த மாதிரி வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் எடுத்துகிட்டு செகண்ட் ரவுண்ட் போட்டாச்சு. இப்போ செகண்ட் ரவுண்ட் வந்து வானலிலையும் தோசைக்கல்லையும் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அருமையாக நம்மளோட வாழைக்காய் ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா ஃபிஷ் ரோஸ்ட் மாதிரியே இருக்குது. இந்த ரெசிபிக்கு அதிகமான எண்ணெய் தேவையில்லை. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிற உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.